ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார் வந்து பெரும்பாலும் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் சட்னியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பொரியல் கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் தான் பண்ணியிருக்கேன். எண்ணெய், கடுகு, சின்ன ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய் கூட போட்டுக்கலாம், தக்காளி, கருவேப்பிலை. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முள்ளங்கி சட்னி அரைச்சாலுமே அது முள்ளங்கி சட்னின்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு முள்ளங்கி நான் கட் பண்ணியிருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் பிளேட் போட்டு மூடிடுங்க. அந்த ஆவிலே காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, நீங்கள் வந்து கறி மசாலா கூட இருந்தால் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் பிளேட் போட்டு மூடிடுங்க. தேங்காய் துருவல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.